இப்பொழுது கொண்டாடப்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி சரியானது அல்ல. இது சனிப்பெயர்ச்சியே இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சனி பகவான் மீன ராசியில் 12 டிகிரியில் தான் இருக்காரு. இன்னும் மேஷ ராசிக்கு போகலை. இன்னும் அந்த மண்டலத்துக்கே வராத ஒரு சனி பகவானை இவர்கள் சனி பெயர்ச்சின்னு சொல்வது சரியான அணுகுமுறை இல்லை. ஒரு கொண்டாட்டம் பண்ணன்றதுக்காக சனி பகவான் மாறிட்டார்னு சொல்லக்கூடாது. இவர்கள் சொல்வது போல சனி பெயர்ச்சி நடந்திருந்தால் அமெரிக்கன் ஈரான் வாரே இருக்காது. இந்த வருடம் சித்திரை மாதம் எப்போ பிறந்ததுன்னு கேட்டால் 14ஆம் தேதி இல்லைன்னா 15ஆம் தேதி ஏப்ரல் பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. நாசாவுடைய சைட்டில் போய் பாருங்கள். 23ஆம் தேதி ஏப்ரல் தான் சூரியனே மேஷ மண்டலத்துக்குள்ளே வர்றார். மேஷத்தில் வந்தால் தானே வருடப்பிறப்பு. அவர் மீனத்தில் இருக்கும்போது எப்படி வருடப்பிறப்பு கொண்டாடுவீங்க? ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை ஏமாற்றுவது நம்மளுக்கு வேலை இல்லை. எல்லா கிரகங்களையும் சேர்த்து தான் ஒரு பலன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சனி பகவான் மட்டுமே ஒரு பலனை உண்டாக்க முடியாது. சந்திரனை வைத்து ராசி பலன் பார்ப்பது தவறு. மேஷத்துக்கு பொதுவாக சனி பகவான் கெடுதல் தான் பண்ணுறார். ரிஷப ராசிக்காரனுக்கு அதிர்ஷ்டம். உங்களோட இதுபடி இப்போ 2026 சனிப்பெயர்ச்சின்ற ஒரு இதுவே இல்லை. 2025லயே சனிப்பெயர்ச்சி நடந்துருச்சுன்றது தான் இப்போ உங்களோட இதுவா? இல்லை, 27. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இப்போ 2026 சனி பெயர்ச்சி, ஃபர்ஸ்ட் அதை பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக இப்பொழுது கொண்டாடப்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி சரியானது அல்ல. இது சனிப்பெயர்ச்சியே இல்லை. சார் நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த யூடியூப் அப்புறம் மற்ற எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்க்கறது இல்லையா? எல்லா இடத்துலையும் காலைல எழுந்த உடனே சனிப்பெயர்ச்சி பலன்கள் மட்டும் இல்லை, பரிகாரங்களும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க திடீர்னு சனிப்பெயர்ச்சி இல்லாட போமா அப்படின்னா அதுக்காக நான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். சனி பகவான் மீன ராசியில் 12 டிகிரியில் தான் இருக்கார். 12 டிகிரியில் தான் இருக்கார். இன்னும் மேஷ ராசிக்கு போகலை. சரியா? அப்போது வாக்கிய பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது, திருகணித பஞ்சாங்கம் என்ன சொல்கிறதுன்னு நம்ம பிரிக்கணும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் திருகணித பஞ்சாங்கம் தான் பார்க்கணும். கோவில் வழிபாடுகள் திருவிழாக்கள்லாம் போது வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்கறது நியாயம். அது பேர் என்னென்னா திருக்கணிதம்னு அர்த்தம். திருக்குன்னா நேரடியாக பார்ப்பதுன்னு அர்த்தம் வானியல் விஷயத்தில். அப்போது இன்னும் அந்த மண்டலத்துக்கே வராத ஒரு சனி பகவானை இவர்கள் சனி பெயர்ச்சின்னு சொல்வது சரியான அணுகுமுறை இல்லை. இப்போ நீங்க இப்போ சொல்றீங்க, இப்போ போன வருஷம் 2025ல சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போச்சா, அதுக்கும் நிறைய பேர் பலன்கள் சொன்னாங்களா, அதுக்கும் நிறைய பேர் பரிகாரங்கள் சொன்னாங்களா, அதை பாதி பேர் நம்பினாங்களா. இப்போ நாங்க 2026 வந்துட்டோம். இப்பயும் மார்ச் 6 நாளைக்கு எவ்வளவு சிறப்பா சனிப்பெயர்ச்சி கொண்டாடுறதுக்கு இருக்காங்க மக்கள். சனி பகவான் ஒரு ராசியில 2.5 வருஷ காலம் இருப்பார். இதுதான் கணக்கு. 2.5 வருஷ காலம் ஒரு ராசியில். அப்போ 12 ராசியில் எவ்வளோ வரும்? 30 வருஷம். சரி. அப்போ 2.5 வருஷமே முடிஞ்சு போச்சான்றது இவங்க கணக்கில் வரல. ஒன்று, நம்ம ஒரு கொண்டாட்டம் பண்ணன்றதுக்காக சனி பகவான் மாறிட்டார்னு சொல்லக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இவர்கள் சொல்வது போல சனிப்பெயர்ச்சி நடந்திருந்தால் விளைவை பார்க்கலாம். இப்போ இந்த அமெரிக்கன் ஈரான் வாரே இருக்காது. காரணம், மீனத்தில் இருந்து சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கறதுனால தான் இப்போ சண்டை நடக்கிறது. எனக்கு ஒரு விஷயம் கேளு. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம திருக்கணிதத்தில் இருக்கோமா, இல்லை வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருக்கோமா, இல்லை நம்ம எதில் இருக்கோம்? இது நான் என்ன சொல்கிறேன்,
விளைவு தானே ஒரு நிகழ்வை உண்டாக்கும். சரி, விளைவு தானே, புரியுதா உங்களுக்கு? ஆ அப்போ விளைவு அது வந்து யுத்தம் நடக்கிறது உண்மையா பொய்யா? நடக்குது, உண்மை. நடக்கிறது. அப்போ கன்னிராசி அவர் பார்த்தாதானே யுத்தம் நடக்கும். அவர் கும்பத்தில் இருந்தாலோ மேஷத்தில் இருந்தாலோ வேறு ராசியில் இருந்தாலோ 7ஆம் பார்வை கன்னிராசியில் விழாது. அப்போ இப்போ நம்ம கண்ணால் பார்ப்பது யுத்தம் நடக்கிறது. சரி, அப்போ இதை வச்சு தானே கிரகங்களை கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு சின்ன உதாரணம். இந்த வருடம் சித்திரை மாதம் எப்போ பிறந்ததுன்னு கேட்டால் 14ஆம் தேதி இல்லைன்னா 15ஆம் தேதி ஏப்ரல் பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. நாசாவுடைய சைட்டில் போய் பாருங்க, 23ஆம் தேதி ஏப்ரல் தான் சூரியனே மேஷமண்டலத்துக்குள்ளே வர்றார். அப்போ 23ஆம் தேதி தானே மேஷத்துக்குள்ளே வந்தால் தானே வருடப்பிறப்பு. மேஷத்தில் வந்தால் தானே வருடப்பிறப்பு. அவர் மீனத்தில் இருக்கும்போது எப்படி வருடப்பிறப்பு கொண்டாடுவீங்க? புரியுதா உங்களுக்கு? அப்போது இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை ஏமாற்றுவது நம்மளுக்கு வேலை இல்லை. சரி, இவங்கள தெளிவுபடுத்துறது தான் நம்மளுக்கு வேலையே. இப்போ நான் டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன், 2026 சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்லுங்க அப்படின்னு. சனி பகவான் மேஷத்தில் இருந்தால் என்ன பலன், ரிஷபத்தில் இருந்தால் என்ன பலன், மிதுனத்தில் இருந்தால் என்ன பலன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். சரி, இப்போ உங்களோட இதுபடி இப்போ 2026 சனிப்பெயர்ச்சின்ற ஒரு இதுவே இல்லை. அப்போ 2025லயே சனிப்பெயர்ச்சி நடந்துடுச்சுன்றது தான் இப்போ உங்களோட இதுவா? இல்லை, 27 இல்லை. சரி, என்ன சார் இது? ஆளாளுக்கு இப்படி சொன்னீங்கன்னா மக்கள் ஆல்ரெடி அப்பாடா எனக்கு சனி முடிஞ்சிடுச்சு நான் திருப்தியா இருக்கேன்னு சொல்லிட்டு மீனராசி இருக்கிறவங்க, கும்பராசி இருக்கிறவங்க மகரத்துலேருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், மேஷராசி ஐயோ நான் 7.5 போக போறேன்னு ஒரு பக்கமும் இருக்கும் பொழுது நீங்க 2027 தான் வரப்போகுது அப்படின்னா இல்ல எனக்கு இருப்பது ஒரு சனி பகவான். கரெக்டா? ஆமா, ஒன்று அந்த இடத்துக்கு போவார், இல்லைன்னா போக மாட்டார். ஏதாவது ஒன்று தானே நடக்கும். அப்போ சில பேர் வந்து அங்கே போயிட்டாருன்னுவாங்க, சில பேர் அங்கே போகலேன்னுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா விளைவை வைத்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ யுத்தம் நடக்கிறது. அப்போ எங்கே இருக்கணும்? 12 டிகிரியில் இருக்கணும். சரி, கரெக்டு தானே? கரெக்டு. இவங்களோட சேர்ந்து இதுதான்னா அப்புறம் என்னுடைய ஐடென்டிட்டி போயிடும். 2026ஓட அந்த மார்ச் 6 சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியே திருக்கணிதம் பார்க்குறவங்க நிறைய பேர் இப்போ பரிகாரங்கள் பலன்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்போ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியனு? நான் என்ன சொல்கிறேன், எல்லா கிரகங்களையும் சேர்த்து தான் ஒரு பலன் கண்டுபிடிக்கணும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் மட்டுமே ஒரு பலனை உண்டாக்க முடியாது. இப்போ ஒரு உதாரணம், குரு பகவான்றது ஒரு ஸ்கூலுடைய வாத்தியார், ஒரு ஆசிரியர் வச்சுக்கோங்க. ஆசிரியர் மட்டுமே சமுதாயத்தில் இருந்தால் போருமா? புரியுதுங்களா? வீடு அசுத்தங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு நபரும் தேவை. அப்போ அவர் வந்து சனி பகவான். புரியுதா உங்களுக்கு? அப்போது எல்லா கிரகத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பங்கு உண்டு. அப்போ அதெல்லாம் சேர்த்து தான் பெயர்ச்சி பார்க்கணுமே தவிர சனி பகவானை மட்டும் பெயர்ச்சி பார்க்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ராசியில் சனி பகவான் போகும்போது 3 நட்சத்திரம் வரும். 3 நட்சத்திரத்துக்கும் சேர்ந்து 9 பாதம் வரும். அப்போ அந்த 9 பாதத்திலும் ஒரு பாதத்தில் மாறும் போதும் வேறு வேறு விளைவுகளை கொடுப்பார். 2.5 வருஷ காலம் ஒரே இடத்துல இருந்தால் அந்த 2.5 வருஷ காலமே ஒருத்தன் கஷ்டப்படுவான். இல்லை அந்த 2.5 வருஷ காலம் டெய்லி வளர்ந்துட்டே இருப்பான்றது கிடையாது. சரி, ஏற்ற இறக்கம் இருக்கும். அவர் எந்த நட்சத்திர காலில் உட்கார்றாருன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் வருமே தவிர மற்றபடி வேறு இடத்தில் வராது. சரி, இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. இப்போ 2026ல் இப்போ எல்லாருமே சொல்றது என்னன்னா மேஷமுக்கு வந்து 7.5 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ மேஷம் பத்தி சொல்லுங்க. அப்போ நீங்க எப்படி இதை கணிச்சு வச்சிருக்கீங்க? சொல்றது கேட்கலாம். ராசியில் சந்திரன் வந்து மேஷத்தில் இருக்காருன்னு அர்த்தம். மேஷ ராசினா தானே அர்த்தம்? மேஷராசி. அவருக்கும் சனி பகவானுக்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு யாராவது சொன்னால் நல்லாயிருக்கும். யாரு? சந்திரனுக்கும் சனி பகவானுக்கும் ஒன்றுமே கிடையாது.
ஏன்னா ஒரு உதாரணம், ஒரு ஸ்கூலில் ஒரு ஒரு போட்டி பந்தயம் நடக்கிறது, ரன்னிங் ரேஸ், ஓட்டப்பந்தயம். அப்போது 7ஆம் வகுப்பு பசங்க தனியாக ஓடுறாங்க. அப்போ 7ஆம் வகுப்பு பசங்களுக்குள்ளே தானே நீங்கள் கம்பேர் பண்ணணும். 10ஆம் கிளாஸ் பையனுக்கும் 7ஆம் கிளாஸ் பையன் ஓட்டத்தையும் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க? ஒன்று கரெக்டாக. அப்போது ஒரே குரூப்பை சேர்ந்தவர்கள், ஒரே பண்பை சேர்ந்தவர்கள், ஏதாவது ஒன்றில் ஒத்துமை இருந்தால் தானே அதை கம்பேர் பண்ண முடியும். சரி, இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடுறார், நம்ம தெரு முனையில் ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடுறார். இவர் பட்டோடி மாதிரி இல்லை, கவாஸ்கர் மாதிரி இல்லைன்னு நீங்கள் பேச முடியுமா? இல்லை, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். எனக்கு இது எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு வேண்டாம், நாங்கள் அதை கேட்கல. எங்களுக்கு நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எல்லாருமே இப்போ திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம்ன்ற இந்த டிஃப்ரென்ஸில் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்கே பாதி பேருக்கு they are not interested. ஓகே, எங்களுக்கு சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா அதில் தானே இதுவாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சனிப்பெயர்ச்சி 2027 அப்படின்னுட்டுன்னு. இப்போ எல்லாருமே பார்க்குற மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்து வச்சுருக்கீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. அதாவது பொதுவாக சனி மேஷத்தில் இருக்கிறவருக்கு தான் 7.5 years வரும் 7.5 நாடு. ஏன்னா சனியோடு தான் சனியை ஒப்பிட வேண்டுமே தவிர சந்திரனோடு சனியை ஒப்பிடுவது தவறு. சரி, காரணம் சந்திரனுடைய காரகமே வேற. காரகம் என்ன? மனோகாரகன். சனியுடைய காரகன் என்ன? அடிமை தொழில், மற்ற வேலைகள். ஒரு கார்பெண்டரோடு தான் ஒரு கார்பெண்டரை கம்பேர் பண்ணமே தவிர ஒரு எலக்ட்ரீஷியனோட எப்படி நீங்கள் கார்பெண்டரை கம்பேர் பண்ணுவீங்க? சார், எனக்கு இது புரிஞ்சுது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ எங்களுக்கு கன்வே பண்ண, அதாவது கன்வே பண்ண வந்தது, சந்திரனை வைத்து ராசி பலன் பார்ப்பது தவறு. ஏன்னா ராசினாலே சந்திரன் தான். புரியுதா உங்களுக்கு? சனி பகவான் ஜனன காலத்தில் இங்கே இருந்தார், இப்போ எங்கே இருக்கிறார்? அது நீங்கள் தான் சொல்லணும். இப்போ எங்கே இருக்காரு? அதான் நான் சொல்கிறேன். இப்போது மேஷ ராசியில் சனி பகவான் இருந்தவர்களுக்கு மீன ராசியில் சனி பகவான் இருக்கும்போது 7.5 நாடு ஆரம்பம். இப்போது சனி பகவான் மீனத்தில் இருக்காரா, மேஷத்தில் இருக்காரா? மீனத்தில் இருக்கார். இன்னும் மேஷத்துக்கு மூவ் ஆகும். 12 டிகிரியில் இருக்கார். இன்னும் மீனத்துல தான் இருக்காரு. இன்னும் மீனத்துல அப்ப ஜென்ம சனி தான் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் மேஷத்துக்கு அவரு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இதை சொல்லுவாங்களே, ஃபர்ஸ்ட் சனி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது கூட கிடையாது. இல்ல. ஸோ அப்போ இப்போ நம்ம கேள்வி கேட்க வேணான்றீங்க. இப்போ அது பார்க்கறதே வேஸ்ட்ன்றீங்களா? இல்லைம்மா, சனி பகவான் மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன். சரி, சொல்லுங்க. அப்படி சொல்லலாம். சொல்லுங்க. சனி பகவான் மேஷ ராசியில் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு ஜென்ம சனி. அது 3 விதமாக நடக்கும். இது இப்போ ஜென்ம சனியா மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு? ஆமாம். ஏன்னா அவர்களுக்கு 12வது கட்டத்தில் இருக்கு. 1, 2, 3 கட்டத்தில் வரும்போது 2.5 வருஷம். இப்போ எனக்கு ஒரு டவுட். நீங்க இப்போ மீனத்துல இப்போ ஜென்ம சனியும் மேஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் 2.5 இப்ப சொல்லப்படுற இந்த இதுல நீங்க அதை மாத்தி மீனத்துக்கு இப்போ பாத சனி, மேஷத்துக்கு இல்ல, மீனத்துக்கு வந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு. மீனத்துல இருக்கு. மேஷத்துல எப்போ ஆரம்பம் ஆகும்னா முதல்ல 2.5 வருஷம் ஆரம்பிக்கும் போதே மொத்தம் 7.5 வருஷம். 2.5 மேஷத்தில் இருக்கிற 2.5, அதுக்கப்புறம் பாத சனின்றது கடைசியில் வரக்கூடிய ரிஷபத்தில் உள்ள 2.5. இப்போ மேஷத்துக்கு எந்த சனியில் எந்த இதில் இருக்கு ஜென்மமா? மேஷத்துக்கு 12 இருக்கிறது. அதான் ஜென்ம சனியா? ஜென்ம சனின்னு தான் சொல்லணும். அது 3மே 7.5 வருஷமே தலை, உடல், வால். ஓகே, இப்போ தலையா உடலா வாலா மேஷத்துக்கு? இப்போ தலை. அப்போ இந்த இதுலேயும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. 15 வயசு 20 வயசு உள்ளவர்களுக்கு வேறு, 60 வயசு உள்ளவர்களுக்கு வேறு, 90 வயசு உள்ளவர்களுக்கு வேறு. எப்படின்னா முதல் சனிக்கு பேர் மங்கு சனி, அடுத்த சனிக்கு பேர் பொங்கு சனி, கடைசி சனிக்கு பேர் மரண சனி. இதுதான் கணக்கு. முதல் சுற்று வரும்போது அவருக்கு பேர் மங்கு சனி, நல்லது செய்ய மாட்டார். 2வது முறை வரும்போது அது பேர் பொங்கு சனி, நிறையா ப்ராஸ்பெரிட்டியை கொடுப்பார். 3வது முறை வரும்போது மரண சனி, 90 வயது கிட்டத்தட்ட. இதுதான் சனி பெயர்ச்சியுடைய சாராம்சம். 1. 2வது, எல்லா ராசியையும் சனி பகவான் அவதிப்படுத்த மாட்டார்ன்றது தான் வார்த்தை.
சனி பகவானை விட நல்ல கிரகம் நவகிரகத்திலேயே கிடையாது. காரணம், சனி பகவான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தார்னா, ஒரு வீடு வாங்கி கொடுத்தார்னா, நிலம் வாங்கி கொடுத்தால் அந்த நிலத்தை நீங்கள் விற்கவே மாட்டீர்கள். அது பர்மனண்ட், ஸ்திரம். சனிக்கிழமைக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்திரவாரம். எதை அவர் கொடுத்தாலும் அதை யாராலும் பறிக்கவே முடியாது. இப்போ இது எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு சார். ஏன்னா நாங்கள் தொடர்ந்து இந்த ஆன்மீகத்திலையுமே எல்லாருமே இப்போ பார்த்துட்டு வந்திருப்பாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ டக்குன்னு எல்லா ராசிகளுக்கும் நீங்கள் ஒன் வேர்டில் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்வீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, ஓகேவா? மேஷத்துக்கு எப்படி சார் இருக்கு? மேஷத்துக்கு பொதுவாக சனி பகவான் கெடுதல் தான் பண்ணுவார். எப்படின்னா, எந்த மாதிரி இருந்தாலும். காரணம் என்னன்னா, மேஷ ராசிக்கு அவர் பாதகாதிபதி, ரிஷப ராசிக்கும் பாதகாதிபதி. அப்போ அந்த பாதகாதிபதி வலுவிழக்கும் போது, சக்தி குறையும் போது இவங்களுக்கு நல்லது. அப்போ மேஷத்திலேயே சனி பகவான் வந்தால் மேஷ ராசிகளுக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம். காரணம் என்னன்னா, நம்மளுக்கு பகைவன் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வலுவிழந்து போனால் நம்மளுக்கு அதிர்ஷ்டம். ஸோ இப்போ மேஷத்துக்கு அதிர்ஷ்டம், மேஷத்துக்கு அதிர்ஷ்டம், ரிஷபத்துக்கும் அதிர்ஷ்டம். ஓகே, மேஷம் ரிஷபம் இப்போ நல்லா இருக்கு உங்களுக்கு. மேஷம் ரிஷபம், மேஷத்தில் சனி பகவான் இருந்தால் மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் மிக மிக நல்ல நேரம். மிதுனத்துக்கு ஓரளவுக்கு மிக்சடு, ரெண்டும் கலந்த பலன் தான் வரும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். சரி. கடகம், ரெண்டாவது கடகத்துக்கு குடும்பத்தில் மட்டும் பாதிப்பு கொடுப்பார். வெளியில செல்வாக்கெல்லாம் நல்லா இருக்கும், குடும்பத்தில். ஏன்னா அவர் 7ஆம் வீட்டு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல இது பண்ணுவார். சிம்மம், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லது செய்வார். நல்லது செய்வார்னா வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், அதுபோல் ஒரு அமைப்பு உண்டு. அதில் கன்னியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, வெகு நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது துலாம். துலாத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருக்கு சில பிரச்சனைகள் வரும், உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வரும். இருப்பிடம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு வரும். ஓகே, இருக்கிற வீடை விட்டு புது இடத்துக்கு அல்லது இருக்கின்ற ஊரை விட்டு வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரருக்கு பிரச்சனை வரும். இளைய சகோதரருக்கு ஏதாவது ஒரு தொல்லை வரும். ரெண்டாவது, தைரியத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஓகே, நம்ம மனோதைரியத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும். தனுசை பொறுத்த வரைக்கும் செல்வம் பெருகும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் உண்டாகும். அதுக்கப்புறம் மகரம் அவருடைய ராசியாகவே இருப்பதால் அவர் எந்தவித கெடுதலும் செய்ய மாட்டார். வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது இருந்தால் அல்லது வெளியூர் பயணங்கள் இருந்தால் அதை அந்த இடத்துல நடத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லை, புனித பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சின்னு பேர் இருக்குது. வளர்ச்சினா புனரமைப்புன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் கும்பாபிஷேகத்துன்றதுக்கு கும்பம்னு சொல்கிறாங்க. பொதுவாக கும்ப ராசியில் இருக்கும்போது, சனி பகவான் இருக்கும்போது கும்பாபிஷேகங்கள் அதிகமாக நடக்கும். புனரமைப்பு, அதாவது ஏற்கனவே இந்த கும்பராசியோட தொடர்புடையவர்கள் இருந்தால் தீய பழக்கங்கள் இருந்து வெளில வருவார். அது கும்பத்துடைய ஒரு முக்கியமானது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சில ஆபத்துகளை கொடுத்தாலும் முடிவில், அதாவது அந்த 2.5 வருட முடிவில் நல்ல பலன்களை கொடுத்துட்டு தான் போவார். ஃபைன்ஸ். ஸோ 12 ராசிகளுக்கும் ரேபிட் ஃபயர் மாதிரி எங்களுக்கு சொல்லிட்டீங்க. ரொம்ப எல்லா விஷயமும் இந்த வாட்டி சொல்லியிருக்கீங்க. அதாவது 2026 நான் பார்க்கவே இல்லை, இருந்தாலும் பொது பலனா உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.